பேசுவார். ரோமத்துல வேளாண் புத்தகம் அது 8ஆம் அதிகாரம் 20 சொல்லுது, அந்திம சீமான் என்பதை அழைக்கப்பட்டுள்ளார். தேவத்தை அன்பிக்குள்ளுக்கு சகலவும் நன்மைக்கு நடக்குது. பல நேரம் நம்முடைய வாழ்க்கை யோசிக்கும், ஏன் இந்த காரியம் நடக்குது, ஏன் இந்த இழப்பு நடக்குது, ஏன் கர்த்தரை அனுபவிச்சா. நம்ம ஆண்டோட பல விஷயத்த பல காரியத்தை கேள்வி இருக்கணும். ஆனா ஆண்டவர் நாள் காலம் பத்தி திரும்ப சொல்ல விரும்புறாரு, நான் உன் வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை நன்மைக்கே செய்ய தேவன், அதை நன்மைக்கதவாய் முடியப்படுகிற தேவன். நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த தீமை செய்து போல தெரிஞ்சாலும் இல்லங்க, கடைசி நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். பைபிள்ல வாசி யோசேப்பு வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில மந்திரியா மாறுவான். ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், அதை ஆரம்பத்துல துயரத்துக்கு போடப்பட்டான். அந்த சொன்ன வாக்குத்தத்தம் அவன் அன்னமா அவன் வணங்குவான்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். ஆனா எந்த அன்னமா சொன்னாரோ அதே அன்னமா தான் அவன் புள்ளித்துக்கு போட்டான். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலையை போய் கொண்டிருக்கலாம். நான் சொல்ல விரும்புறேன், ஒரு நாள் வந்தது யோசிப்பு வாழ்க்கையில கர்த்தர் மந்திரியா ஆசிரிச்சார். இதனால உங்க வாழ்க்கையில கூட ஒரு சூழ்நிலை எதிராக இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையை திருப்பி அதை ஒரு பெரிய உயர்வான நிலை கொண்டு சென்று கர்த்தர் உயர்த்த போகிறார்.